சமூக ஊடகங்களில் இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. அதாவது இந்திய அளவில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கும் மதுக்கடைகளை இன்று இரவுக்குள் அகற்ற வேண்டும்னு பாமக தொடர்ந்து இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தருமபுரியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பெண்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. அந்த காணொலியை இப்போ பாருங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்றேன், இந்த தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூடுறோம்னு சொல்லி ஊர் உள்ள கடை வச்சிட போறாங்க. ஊர் உள்ள யாராவது கடை வச்சானா அதுக்கு நீங்க பாத்துப்பீங்க, தெரியும். பெண்கள்லாம் நீங்க சும்மா இருக்காதீங்கம்மா, ஏன்னா கிராமத்துல கடை வச்சுட்டாங்கன்னா அவங்களோட மோசம் எதுவுமே கிடையாது. கேட்டுக்கலாம் நண்பர்களே. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போலவே அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்குடிகாடு மெயின் ரோட்டில் இருந்த டாஸ்மாக் கடையை ஊருக்குள்ளே கொண்டு போய் காத்தாயி அம்மன் கோயில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு அரசு திட்டமிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுக்கு காவல்துறை அனுமதி தரவே இல்லை. ஆனாலும் தடையை மீறி எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து போராட்டம் நடத்தினாங்க. இதை எந்த ஒரு ஊடகமும் வெளில சொல்லாது. கேட்டால் பாமக போட்ட வழக்கு, அன்புமணி போட்ட வழக்கு. அன்புமணி ராமதாஸ் அப்படின்னாவே இங்கே ஊடகத்தில் இருக்க யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். நம்ம சொல்லுவோம். அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் பேசின முழு காணொலியை இப்போ பாருங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா had given a decision. என்ன தீர்ப்பு? அதுல ஒரு verdict கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அதுல வருகின்ற மார்ச் மாதம், இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள மதுக்கடைகள், அதுக்கு யார் காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் வழக்கு போட்டோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். ஏன்னா இன்னைக்கு சாராயத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு இருக்கின்ற ஒரே அமைப்பு அது மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும். அது பெருமையா நாங்கள் சொல்லி போதல, ஒழிக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அது ஒழிக்கணும். அது கேஸ் போட்டோம். இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தீர்ப்பு? இந்தியாவிலே 85,000 மதுக்கடைகளை மூடையாக வேண்டும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள். தமிழ்நாட்டில் 2,700 மதுக்கடைகளை மூடியாக வேண்டும் இந்த மாதத்திற்குள். தருமபுரியிலே 67 மதுக்கடைகளை மூடியாக வேண்டும் இந்த மாதத்திற்குள். 67 மதுக்கடைகள் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் இருக்கு கடைகளை கணக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். மூடலன்னா 1ஆம் தேதி நான் மூடிடுவேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். என்ன கேஸ், என்ன குண்டாசா, என்ன செய்ய, எது வேணா போட்டு போங்க, எனக்கு அவளே இல்லை. தாராளே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்றேன், இந்த தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூடுறோம்னு சொல்லி ஊர் உள்ள கடை வச்சிட போறாங்க. ஊர் உள்ள யாராவது கடை வச்சானா அதுக்கு நீங்க பாத்துப்பீங்க, தெரியும். பெண்கள்லாம் நீங்க சும்மா இருக்காதீங்கம்மா, ஏன்னா கிராமத்துல கடை வச்சுட்டாங்கன்னா அவங்களோட மோசம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நீங்க தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவு மோசமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த ரோட்ல இருக்க கடையை உள்ள வச்சிட போறாங்க. அதனால அதெல்லாம் நிச்சயமா எங்கேயும் வைக்க மாட்டாங்க. கடை வேண்டாம், விட்டுடுங்க கடையை. 1,900 கோடி ரூபாய் பணம், இந்த மக்களுடைய பணத்தை உறிஞ்சி எடுத்து அந்த பணத்துல ஒரு பங்கு, ஒரு கால்வாசியுடன் திருப்பி கொடுக்க மாட்டேங்க. மக்களுக்கு செய்யலாம் இல்ல, எவ்வளவு செய்யலாம், திட்டங்கள் கொண்டு வரலாம் இல்ல.